வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல வெளியான ராஜா ரங்குஸ்கி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருப்பாரு. தெரியாதனமா ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிறாரு. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் இவர் தப்பிக்க முடியும். அதனால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ட்ரை பண்றாரு. கடைசியில கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஹீரோவோட பேரு ராஜா அப்படின்றது. ராஜா ஒரு பிரச்சனையில இருக்காரு போல. உடனே இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. மச்சான் பக்கத்துல தான் இருக்கேன், சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி கார்ல இருக்க அந்த ஃப்ரெண்டோ சொல்றாரு. இப்ப வேகமா அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா ராஜா இருக்காருல, இவர் வண்டியிலேயே வந்து மோதிடுறாரு. இவர் இடிச்சதுல ராஜா பொத்துன்னு கீழே போய் விழுந்துடுறாரு. இந்த ஃப்ரெண்டுமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ராஜாக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கதான் ராஜா ரங்குஸ்கின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கார்ல, மரியான்ற ஒரு லேடியை பாக்குறதுக்காக இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நடுவுல வருவாரு. அந்த மாதிரி வரவரு ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையில தான் வேலை பாக்குறாங்க. பேரு ரங்குஸ்கி அப்படின்றது. அதாவது அவங்களோட புனை பெயர் தான் ரங்குஸ்கியா இருக்கும். இவர் ஒன் சைடா அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரும் ஃப்ரெண்டும் நின்னுட்டு இருக்கும் போது ரங்குஸ்கியே வந்து பேசுறாங்க. அவங்க கிட்ட பெண் இருக்காது, இவர்கிட்ட கேட்டு வாங்கி தான் எழுதிட்டு இருக்காங்க. இவருமே என்னோட பேரு ராஜான்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிறாரு. இவங்க பத்திரிகையில வேலை பார்க்கறதுனால சில கேஸோட ஃபைல் கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி எடுத்து தரேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்றதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்பாரு. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா மாறிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்ல பாதுகாப்பு தரதுக்காக தான் இவங்க ரெண்டு பேர் வருவாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல மரியான்ற ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு இவங்க நடுவுல வந்து பாத்துப்பாங்க. அதாவது அவங்க ஓகேவா தான் இருக்காங்களான்னு பாத்துக்கிறது தான் இவங்க வேலையா இருக்கும். அவங்க கிட்ட சைனம் வாங்கிட்டு போனோம். ஆக்சுவலா அந்த மரியா இவங்க கிட்ட ஜாலியெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. மரியாவை பொறுத்த வரைக்கும் ஆன்டிக் பொருளை சேர்த்து வைக்கிறத ரொம்ப விரும்பி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஆன்டிக் பொருள்லாம் வச்சிருக்காங்க. இவருமே லவ் பண்ற விஷயத்த பத்திலாம் இவங்க கிட்ட சாதாரணமா ஷேர் பண்றாரு. இவங்க கிட்ட ஒரு பழைய கத்தி இருக்கு, இதோட புடிய மட்டும் சரி பண்ணும், எனக்காக சரி பண்ணி எடுத்துட்டு வரியான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ரங்குஸ்கி வீட்டை விட்டு வெளியே வராங்க. அந்த இடத்துல பார்த்தா பூங்கொத்தை யாரோ வச்சுட்டு போயிருக்காங்க. யார் வச்சிருப்பான்னு யோசிக்கிறாங்க. தொடர்ச்சியா இவங்களுக்கு யாரோ கிஃப்ட வச்சுக்கிட்டே இருக்காங்க. யாருன்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு போன் கால் வருது. போன்ல பேசுறவனோட வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு. அவன் இருக்கான்ல, இந்த பொருள் எல்லாம் வைக்கிறதே நான் தான்ற மாதிரி சொல்றான். பேசுறது யாருன்னு பார்த்தா ராஜா தான் வாய்ஸை மாத்தி பேசிட்டு இருக்காரு. நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்ற மாதிரி ராஜாவும் வாய்ஸை மாத்தி பேசுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க இருக்காங்கல்ல, ராஜாக்கு நார்மலா கால் பண்றாங்க. ராஜா சில ஃபைல்லாம் எனக்கு தேவை, எடுத்துட்டு வரியான்னு கேக்குறாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவ உசார்ரா, நான் தான் கால் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு செக் பண்றதுக்காக கால் பண்றா, சமாளிச்சிட்டேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்போ ஒரு கஃபேல ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க. அவங்க சில ஃபைலை கேட்டாங்கல்ல, தரதுக்காக தான் இவர் வந்திருப்பாரு. என்ன அப்செட்டா இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் தெரியாத மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இவருமே காஃபி வாங்குறதுக்காக தள்ளி வந்துடுறாரு. அப்படி வந்தவர் திரும்பி வேற வாய்ஸ்ல அவங்க கிட்ட பேசுறாரு. நீ அந்த ராஜா கூட பேசுறது எனக்கு பிடிக்கல, பேசாதன்ற மாதிரி சொல்றாரு. நான் பேசுவேன்ற மாதிரி ரங்குஸ்கி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜாவை கொஞ்ச நேரத்துல வேணும்ட்டே இங்க இருந்து அனுப்புறேன் பாருன்ற மாதிரி சொல்றான். முடிஞ்சா அனுப்பிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப ராஜா இருக்காரு பாத்தீங்களா, காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட தராரு. இவங்க கிட்ட மேற்கொண்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு போன் கால் வருது. சீனியர் கிட்ட பேசுற மாதிரிலாம் நடிக்கிறாரு. சார் உடனே வரன்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அதாவது சீனியர் கிட்ட இருந்து கால் வந்து இவர் கிளம்புற மாதிரி டிராமா பண்றாரு. என்ன அவன் சொன்ன மாதிரியே பண்ணிட்டான்ற மாதிரி ரங்குஸ்கி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரங்குஸ்கி அவங்க வீட்டுல இருக்கும் போது ராஜாவும் பாக்குறதுக்காக வராரு. இப்ப ராஜா கிட்ட இவங்களுக்கு நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. இவர் தானே பண்றாரு, ஆனா இவங்க கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்ற, நம்பவே முடியலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவன் இப்ப கூட என்ன கண்காணிச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை வெறுப்பேத்துறதுக்காக உன்னை கிஸ் பண்ற மாதிரி நான் பண்ண போறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்றாரு. ஓவரா பண்ணாத, நானே ஒத்துக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போ ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. கிஸ் பண்ற மாதிரி நடிக்கலான்ற மாதிரி தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா நெருங்கி வந்த இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல உண்மையாவே இவங்களை கிஸ் பண்ணிடுறாரு. நான் நடிக்க தானே சொன்னேன், எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க.
பிடிச்ச பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது கிஸ் பண்ண தானே தோணும், அதனால தான் கிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி இன்டைரக்டா இவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்களுமே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, லைட்டா வெக்கப்படுறாங்க. அதாவது இவங்களுக்குமே ராஜாவை பிடிச்சிருக்கு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ராஜாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்குமே பிடிச்சிருக்குல்ல, அந்த விஷயத்தெல்லாம் ராஜா கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவன் திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்றான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம எந்த கால்மே பண்ணலையேன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப உங்களுக்கு போன் வருது, அவன் தான் இப்ப கூட கால் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி கால் வரும் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. அவங்க ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறாங்க. ராஜா ஒரு மாதிரி வாய்ஸை மாத்தி பேசுவார்ல, அந்த வாய்ஸ்ல தான் இவன் பேசுறான். என்ன நம்ம பேசுற மாதிரியே பேசுறான்ற மாதிரி இவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப அவன் பேசி காலை கட் பண்ணிடுறான். எந்த நம்பர்ல இருந்து இந்த கால் வந்தது, நம்பரை காட்டுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே நம்பரை காட்டுறாங்க. மொத்தமா 2 நம்பர்ல இருந்து கால் பண்ணி பேசுவான்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒரு கால் இவர் பண்ற கால், இன்னொருத்தன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இவர் ஃப்ரெண்ட் மூலியமா அந்த நம்பரை பத்தி செக் பண்றாரு. மச்சான், இந்த நம்பரையும் உன்னோட ப்ரூஃப் வச்சு தான் வாங்கியிருக்காங்க, உசாரா இருன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சொல்றாரு. மேற்கொண்டு இவருமே ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக கஃபேக்கு வந்திருக்காரு. ஹீரோயின் கிட்ட அந்த காலை பத்திலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது திரும்ப ஹீரோயினோட போன் அடிக்குது. ஹீரோயினும் கொஞ்சம் பயந்த மாதிரி முகத்தை வைக்கிறாங்க. என்னாச்சு, திரும்பி அவன் தான் கால் பண்றானா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சேச்சா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி தான் கால் பண்றா அப்படின்ற மாதிரி இவங்களும் சிரிக்கிறாங்க. நீ என்னை விட இப்படி பயந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரை கிண்டலும் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு கால் பண்றான்னு தெரியாம இவர் கொஞ்சம் பதட்டமா இருக்காரு. இப்ப டியூட்டியை முடிச்சுட்டு கிளம்பலான்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப அந்த நபர் நேரடியா இவருக்கே கால் பண்ணி பேசுறான். அவனை நான் மர்ம நபர்னு சொல்றேன். அந்த மர்ம நபர் இருக்கான்ல, நான் அவளோட கதையை முடிக்க போறேன்ற மாதிரி சொல்றான். என்னடா சொல்றேன்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்போ உடனே அவங்களுக்கு கால் பண்றாரு. நீ வீட்டுல தானே இருக்க, கதவை சாத்தி பத்திரமா இருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. நான் சொல்றதை மட்டும் செய், முதல்ல கதவை சாத்துன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கதவை நோக்கிலாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி வேகமா கிளம்பி வந்துட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள யாரோ நுழைஞ்சு வர மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் செம்ம வேகமா பைக்கை ஓட்டிட்டு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. வாட்ச்மேன் தள்ளி போயிருக்காரு போல, கதவை திறக்கவே மாட்டாரு. இதுக்கப்புறமா கதவை தட்ட முடியாது, நம்ம தாண்டி குதிச்சு போலான்ற மாதிரி இவர் தாண்டி குதிச்சு உள்ள வந்துடுறாரு. இப்ப ரங்குஸ்கியோட கதவை தட்டுறாரு. கதவு திறந்தே தான் இருக்கு. ஐயோ, ரங்குஸ்கிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அவங்க சட்டுன்னு எதிர வந்து பயம்புத்துறாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆவலன்றது தெரிய வருது. நீ எதுக்காக கதவை சாத்தி வைக்கலன்ற மாதிரி கேட்கறாரு. நான் சாத்துறதுக்காக தான் போனேன், ஆனா நீ சொல்லி நான் சாத்தணுமான்றதுக்காக சாத்தாம விட்டுட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ சீரியஸ்னஸ புரிஞ்சுக்க மாட்ட, முதல்ல கதவை சாத்திக்கோன்னு சொல்றாரு. என்ன பிரச்சனைன்னு இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கதவை சாத்திக்கோன்ற மாதிரி கதவை சாத்த வச்சிடுறாரு. கிளம்பலான்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப மறுநாள் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இவர் மேரின்னு ஒருத்தங்களை பாத்துக்க போவார்ல, அந்த மேரி அவங்களோட வீட்டுல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் இவரும் சேர்ந்த மாதிரி இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப ஆளுங்க அங்க இருக்க பொருள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பேப்பரை பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு. இவங்களுக்காக ஒரு கத்தியை ரெடி பண்ணாரு பாத்தீங்களா, அதுக்கான பில்லா தான் இருக்கும். அச்சோ, இந்த பில்லு கிடைக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப நைஸா அந்த இடத்துக்கு பக்கத்துல போறாரு. யாரும் கவனிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பில்ல அங்க இருந்து தூக்கிடுறாரு. ராஜா எதுக்காக பயப்படுறாரு, ராஜா தான் இந்த கொலை பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. இப்ப செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கிறாங்க. செக்யூரிட்டி என்ன சொல்றாருன்னா, ரெட் ஷர்ட் போட்டு ஒருத்தர் ஓடுனதை பார்த்தேன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது தான் இந்த விஷயத்தை பார்த்தேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் ரெட் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. ஹீரோ தெரியாதனமா ஒரு குப்பை தொட்டியெல்லாம் தள்ளி விட்டு அங்க இருந்து ஓடி இருப்பாரு. ஹீரோ என்ன பண்ணாரு, எதுக்காக ஓடினாருன்னு தெரியல. மரியா பிளாட்டுக்கு பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் தனித்தனியா இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்காரு. அதுல ஒருத்தங்களா தான் இந்த ரங்குஸ்கி இருப்பாங்க. அவங்க கிட்டயும் ஃபார்மலா சில கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அவங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. ஹீரோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பதட்டமா பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோக்கு இன்னும் பயம் அதிகமா வருது. ஹீரோ ஒரு வழியா ஓடினார்ல, அந்த சிசிடிவியை எப்படியாவது நம்ம அழைக்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த வீட்டு நபர் வெளியே போயிடுறாரு. இவருமே சாமர்த்தியமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டாரு. இவர் நைட்டு நேரம் அந்த பகுதி வழியா ஓடிட்டு இருக்கிறது பதிவாயிருக்கு. இதை மட்டும் டெலீட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி இவர் டெலீட் பண்ணிடுறாரு. இப்பதான் அந்த மர்ம நபர்கிட்ட இருந்து கால் வருது. அந்த நம்பருமே இவரோட பேர்ல தான் இருக்கும். இவரும் அட்டன் பண்றாரு. என்ன, ஃபுட்டேஜை டெலீட் பண்ணா தப்பிச்சிடலாம் நினைச்சியா, நீ தான் இந்த கேஸ்ல மாட்ட போற அப்படின்ற மாதிரிலாம் அவன் சிரிச்சிட்டு இருக்கான். இந்த இன்ஸ்பெக்டரால இந்த கேஸை முடிக்க முடியல, அதனால இந்த கேஸை மேல் இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. மேல் இடத்துல இருந்து ஒரு ஆபீசர் வர போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு பயமா இருக்கு. கேன்ற ஒரு ஆபீசர் தான் வந்திருக்காரு. அவர் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃப்ரெண்டு தான் போல. கேகே, கொஞ்சம் டைம் தந்திருந்தா நானே முடிச்சிருப்பேன், ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், நீ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா கேகே அதெல்லாம் தள்ளி வச்சிடுறாரு. நான் என் ஸ்டைல்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. இப்ப கேகே இருக்காருல, டீமை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. முதல்ல ரெஜிஸ்டரை காட்டுங்கன்ற மாதிரி ரெஜிஸ்டரை பாக்குறாரு. யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும் போது ராஜான்ற ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு இருக்காருன்னு தெரிய வருது. அதாவது ராஜாவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது.
யாரு என்னன்னு விசாரிக்கிறாரு. இங்க இருக்க சீனியர் சிட்டிசனை பாத்துக்கிறதுக்காக நடுவுல நம்ம பசங்க வருவாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அந்த ராஜாவை பார்க்கணும், உடனே வர சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பிளாட்டுக்குள்ள போலாமான்னு யோசிக்கிறாரு. பிளாட்டுக்குள்ள முதல்ல போக வேணாம், சுத்தி இருக்கிற இடத்த பார்க்கலாம்னு யோசிக்கிறாரு. அதாவது கொலை பண்ணவன் எப்படி ஓடி போயிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. அந்த மாதிரிலாம் நம்மளும் ஓடி பார்க்கலான்ற மாதிரி இந்த இடத்துல ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடினவர் லைன் 4க்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா இங்க 4 லைன் இருக்கும், அதுல 4வது இடத்துக்கு வந்துடுறாரு. 4வது இடத்துல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, இதை செக் பண்ணீங்களான்னு கேட்கிறாரு. ஏய், கொலை நடந்தது ஃபர்ஸ்ட் லைன்ல, 4வது லைனை எதுக்கு செக் பண்ணணும்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. கண்டிப்பா இதையும் செக் பண்ணும், ஏன்னா இங்க ஒரு கதவு இருக்கு, இந்த கதவு வழியா கூட அவன் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இந்த வீட்டுல இருக்க நபர்கிட்ட பேசி செக் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ இங்கதான் வந்து டெலீட் பண்ணிருப்பாரு. இவங்க பார்க்கும்போது ஒரு பகுதி மட்டும் டெலீட் செய்யப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. நீங்க தான் பண்ணிட்டீங்களான்ற மாதிரி ஓனர் கிட்ட கேக்குறாங்க. சார், நாளா சத்தியமா பண்ணலன்ற மாதிரி ஓனர் சொல்றாரு. வேற எவனோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இதை டெலீட் பண்ணிருக்கான், அவன் இதுல பதிவாயிருக்கான். வந்தவன் சகப்பு சட்டை போட்டிருக்கான்றது மட்டும் தான் நமக்கு தெரியுது. இது மூலியமா அவன் யாருன்றதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அந்த பிளாட்டுக்கு போலான்ற மாதிரி அந்த பிளாட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க கடந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல படுத்துலாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு ராஜா வந்துடுறாரு. சார், நான் தான் ராஜா, பேசணும்னு சொன்னீங்களாமேன்ற மாதிரி கேட்கிறாரு. இறந்து போன மரியா மேடமும் நீயும் க்ளோஸா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல சார், இங்க இருக்க சீனியர் சிட்டிசனை பாக்குறதுக்காகவும் சைன் வாங்குறதுக்காகவும் வருவேன்ல, அப்ப இவங்க கிட்ட லைட்டா பேசுவேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க பழைய பொருள்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க போலியன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார், பழங்காலத்து பொருள்லாம் நிறைய வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ஹீரோ சரி பண்ணி ஒரு கத்தியை கொண்டு வந்தார்ல, அந்த கத்தியை இப்ப கேக்கே பாக்குறாரு. ரீசெண்டா தான் இந்த கத்தியை சரி பண்ணிருப்பாங்க போலியே, இதை பத்தி என்ன ஏதுன்னு செக் பண்ணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கிரைம் ஸ்பாட்ல போட்டோலாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை பாக்குறாரு. அந்த போட்டோல கத்திக்கு பக்கத்துல ஒரு பில் இருந்திருக்கு, ஆனா இப்ப அந்த பில் இல்ல, அந்த பில்லை யாரோ எடுத்திருக்காங்க போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த போட்டோல பில்லு பதிவாயிருக்கல, கடையோட பேரு தெளிவா தெரியுது. அந்த கடைக்காரனை கூப்பிட்டு பேசினா ஏதாவது தெரியும்ன்ற மாதிரிலாம் கேக்கே சொல்றாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து பாக்குற ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, பேசுறதுக்காக ரங்கூஸ்கிய வர வச்சிடுறாரு. இவர் ரங்கூஸ்கிய லவ் பண்ண வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இந்த இடத்துல ஒத்துக்கிறாரு. ஆனா நான் பண்ணது எனக்கே எதிராயிருச்சு, ஏன்னா வேற ஒருத்தன் உன்னை கொலை பண்ண போறேன்ற மாதிரி சொன்னா, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உன்னை பாக்குறதுக்காக நைட்டு வேகமா அந்த இடத்துக்கு வந்தேன். உன்னை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது கதவை சாத்திக்கோன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பினாரு பாத்தீங்களா. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது மரியாவோட ரூம்ல ஏதோ ஒரு பொருள் விழுற மாதிரி சவுண்டு கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்கலான்ற மாதிரி இவரும் மரியாவோட வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. கதவெல்லாம் திறந்துதான் இருக்கு, ஒவ்வொரு இடமா பாக்குறாரு. பார்த்தா மரியா அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. என்ன இறந்து போயிருக்காங்கன்னு ஷாக்கிங்கா பாக்குறாரு. அப்ப கரெக்டா கால் வருது. மரியாவை கொலை பண்ணது நான் தான், ஆனா அந்த கேஸ்ல மாட்ட போறது நீன்ற மாதிரி அந்த மர்ம நபர் பேசுறான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப ஏமாத்தி தான் என்ன லவ் பண்ண வச்சியான்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல கோவப்படுறாங்க. என் மூஞ்சிலேயே முடிக்காதன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. கத்தியை எந்த கடையில சரி பண்ணாங்கன்றதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அந்த கடையோட ஓனரை பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இந்த கத்தியை யாரு தந்தாங்க, வாங்கிட்டு போனாங்கன்னு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அவரு நல்லா தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கேகேவை பொறுத்த வரைக்கும் ராஜா மேல டவுட் இருக்கு, அதனால ராஜாவை காட்டணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேணும்ட்டே ராஜாவை உள்ள கூப்பிடுறாரு. ராஜா கிட்ட வேணும்ட்டே வேலை கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப ராஜா போனதுக்கு அப்புறம் இவன் தானா அப்படின்ற மாதிரி கடைக்காரர் கிட்ட கேக்குறாரு. இல்ல சார், அவன் வேற மாதிரி இருந்தான், அவன் கொஞ்சம் கருப்பா இருந்தான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அப்ப ராஜா இல்ல போல அப்படின்ற மாதிரி கேக்கே இருக்காருல, நீ கிளம்பலான்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இது எல்லாத்தையும் அந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் ஷாக்கிங்கா பாக்குறாரு. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது, இந்த ஃப்ரெண்டு தான் ராஜாக்கு பதிலா போயிருப்பாரு. ஆக்சுவலா ராஜாவை லவ்வர் கூப்பிட்டுருப்பாங்க. அதனால மச்சான் இந்த வேலையை நீ முடிச்சிரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட தந்திருப்பாரு. ஃப்ரெண்டு தான் அந்த கடைக்கு போய் தந்திருப்பாரு, கடையில இருந்து வாங்கியிருப்பாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அந்த நபர் மட்டும் என்ன பார்த்திருந்தானா எல்லாமே முடிஞ்சிருக்கும், நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோயினுமே சமாதானமாயி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ இப்போ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காருல, ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, மரியாவை வெளியே இருந்தெல்லாம் யாரும் கொலை பண்ணிருக்க முடியாது, உள்ள இருக்க யாராவது தான் கொலை பண்ணிருக்கணும். பக்கத்துல ஒரு 6 பேர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, அவங்க 6 பேருக்கும் சாமர்த்தியமா கால் பண்ணி நம்ம உண்மையை வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 6 பேரை ஃபில்டர் பண்ணிட்ட, ஆனா எப்படி இவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்குவேன்ற மாதிரி ரங்கோஸ்கி கேக்குறாங்க. இவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணோம், நீங்க பண்ணதை பத்தி எனக்கு தெரியும்னு மட்டும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடணும், பயந்தவன் கண்டிப்பா திரும்ப கால் பண்ணுவான், அப்படி கால் பண்றானா அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு அர்த்தம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்டு மூலியமா 6 பேருக்கும் இவங்க கால் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பேசி காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தா கால் வர ஆரம்பிக்குது. முதல்ல செக்ரட்டரி பேசுறாரு. நான் மாமிக்கு துரோகம் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதாவது இவர் அஃபேர் வச்சிருக்காரு, அதை பத்தி தான் சொல்றாரு.
இந்த மாதிரி தான் ஒவ்வொரு காரணத்துக்காக ஒவ்வொருத்தர் கால் பண்றாங்க. 5 பேர் கால் பண்ணிடுறாங்க, ஒருத்தர் மட்டும் கால் பண்ணல. இவன் மட்டும் எதுக்காக கால் பண்ணல? மத்தவங்களாவது யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க கால் பண்ணாங்க, இவன் எதுக்காக அப்படி கூட கால் பண்ணல? அப்ப இவன் கூட தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இவன் போட்டோகிராஃபர் வேலை தான் பாக்குறான், இவன் ரூமை போய் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அவன் வெளியே போற கேப்ல உள்ள போலான்னு யோசிக்கிறாங்க. அவன் வெளியே போறத லாங்ல இருந்து இவங்க பாத்துடுறாங்க. இப்ப போய் செக் பண்ணலான்ற மாதிரி சைலண்டா அவன் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. எல்லா இடத்தையும் சுத்தி முத்தி இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்த பார்த்து ரங்குஸ்கி ஷாக் ஆயிடுறாங்க. இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பாக்குற இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ரங்குஸ்கி மேல ஆசை வச்சிருக்கான் போல. அவங்கள நிறைய போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். என்ன இவ்வளவு போட்டோ எடுத்து வச்சிருக்கான்ற மாதிரி இவங்க ஷாக்கிங்கா இந்த இடத்துல பாத்துட்டு இருக்காங்க. கேக்கு இன்னும் ராஜா மேலதான் டவுட் இருக்கு. பேசாம அந்த ராஜா வீட்டை செக் பண்ணி பார்த்தா என்னன்னு கேக்குறாரு. சரி வா அதையும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ராஜாவையும் டீமையும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப போன் கால் வருது. பார்த்தா அந்த போட்டோகிராஃபர் தான் கால் பண்ணிருக்காரு. பிரதர் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும், என்ன பாக்குறதுக்காக வாங்கன்னு சொல்லிட்டாரு. ராஜாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப கேகேவும் டீமும் சேர்ந்த மாதிரி ஹீரோவோட வீட்டுல செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த இடத்துல கத்தி கிடைக்குது. அதாவது கொலைக்கு யூஸ் பண்ணாங்கல்ல அந்த கத்தி ரத்த கரையோட கிடைக்குது. அப்ப இவன் தான் கொலை பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு செக் பண்றாங்க. ரெட் கலர் ஷர்ட்டும் இந்த இடத்துல கிடைக்குது. சோ இவன் தான் பண்ணிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப கேகேவும் ஹீரோக்கு கால் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சார் நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா நான் இந்த விஷயத்த பண்ணல சார். ஒரு போட்டோகிராஃபர் என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கான், நான் அவனை பார்க்க போறேன், நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. முதல்ல ஹீரோ பாக்குறதுக்காக போறாரு, பின்னாடியே இவங்களும் வந்துட்டு இருக்காங்க. இங்கதானே வர சொன்னா அப்படின்ற மாதிரி கேகேவும் டீமும் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அவர் இருக்காருல போட்டோகிராஃபரை சாவடிச்சிருக்காரு போல, கத்தியோட நின்னுட்டு இருக்காரு. டே போட்டோகிராஃபர் எதுக்காகடா சாவடிச்சன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் எதுவுமே பண்ணலன்னு இவர் சொல்றாரு. ஆனா இவர் தான் கொலை பண்ணிருக்காருன்ற மாதிரி இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்ன நடந்தது சொல்லுன்னு கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. நான் பண்ண கொலையில நீ மாட்ட போறன்ற மாதிரி ஒருத்தன் போன்ல பேசினா பாத்தீங்களா, அந்த சமயம் வீட்டுக்குள்ள இவர மாதிரியே ஷர்ட் போட்டு ஒரு நபர் ஒளிஞ்சிருக்கிறத இவர் பார்த்திருப்பாரு. கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல தான் பார்த்திருப்பாரு. யார் அது அப்படின்ற மாதிரி துரத்துறாரு. அவனும் பயந்து ஓடி இருப்பான். சோ நைட்டு நேரம் இவர் மட்டும் ஓடி இருக்க மாட்டாரு, 2 பேர் ஓடி இருப்பாங்க. அவன் தப்பிச்சு வெளியே எகிரி குதிச்சிடறான். இவருமே எகிரி குதிச்சு வெளியே வந்துடுறாரு. அவன் எங்க போனான்னு தேடிட்டு இருக்காரு. அவன் பிளாக் கலர் கார்ல தான் வந்திருக்கான் போல. வேகமா கார் எடுத்துட்டு கிளம்புறான். இடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு போயிருப்பான். அந்த காரெல்லாம் இவர் பார்த்திருப்பாரு. அவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதே மாதிரி போட்டோகிராஃபர் பார்க்கணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, சரி பார்த்து பேசினா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி தான் இவர் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. இவர் போகும்போதே போட்டோகிராஃபர் துடிச்சிட்டு இருந்திருப்பாரு. கத்தியை எடுக்கலான்றதுக்காக தான் இவர் எடுக்க ட்ரை பண்ணிருப்பாரு. அப்பன்னு பார்த்து நீங்க வந்து என்ன லாக் பண்ணிட்டீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உன் பேர்ல இருக்க நம்பரை வச்சே ஒருத்தன் ஏமாத்தி இருக்கான்னு சொல்ற அப்படி தானேன்னு கேக்குறாரு. ஹீரோ ஆமான்னு சொல்றாரு. ஆனா கேக்க நம்ப மாட்டாரு. இவனை அடிச்சு விசாரிங்கன்ற மாதிரி கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டர் அடிக்கலாம் வேணாம், பேசியே இவனை ஒத்துக்க வைக்கலாம் நினைக்கிறாரு. பேசாம ஒத்துக்கோடா, நீ ஒத்துக்கிட்டனா உனக்கு தண்டனை குறையும், ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி தான்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் எழுதி தரன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. கேக்கே ஹீரோ சொன்னதை நம்பாத மாதிரி தானே காமிச்சாங்க, ஆனா நம்பி இருக்காரு போல. அந்த நம்பரை பத்தி கொஞ்சம் விசாரிங்க, அந்த நம்பர் எப்பெல்லாம் ஆன் ஆகுதோ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஹீரோ ஸ்டேட்மெண்ட் எழுதி தரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப பாக்கலான்றதுக்காக இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் வராங்க. பார்த்தா ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சிருக்காரு. தப்பிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. தப்பிச்ச ஹீரோ ஃப்ரெண்டு கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் பேசுறாரு. அந்த போட்டோகிராஃபரையும் அந்த மர்ம நபர் தான் சாவடிச்சிருக்கான், என்ன பிளான் பண்ணி மாட்ட வைக்கிறதுக்கு இதை பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹீரோ தப்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா கேக்கே கோவப்படுறாரு. என்னதான் பண்றீங்க, சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. போலீஸுங்களும் இந்த நபரை பாத்தியான்ற மாதிரி ஒரு ரவுடி கிட்ட கேக்குறாங்க. அவருமே பார்க்கலன்ற மாதிரி சொல்றாரு. பார்த்தா நானே உங்களுக்கு தகவலை கொடுக்குறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. போலீஸ் கிட்ட இப்படி பேசினவர் தான் ஹீரோவை மறைச்சு வச்சிருக்காரு. ஹீரோ லவ் மேட்டர்னு பொய் சொல்லி தான் இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு போல. லவ் மேட்டர்னு வந்துட்ட, அதனால தான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி அந்த ரவுடி சொல்றாரு. இந்த இடத்துல பார்ட்டியில டான்ஸ் பண்றதுக்காக ராபர்ட் வராரு. பயங்கரமா இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி டான்ஸ் பண்ணும்போது ராபர்ட்டோட கையை பாக்குறாரு. கையில ஜீசஸோட சிலுவைய பச்சை குத்தி இருக்காரு. இவரு நைட்டு நேரம் ஒரு நபரை பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த நபரோட கையிலயும் இதே மாதிரி தான் பச்சை குத்தி இருக்கும். அதனால ராபர்ட் கிட்ட விசாரிக்கிறாரு. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க போன்ற மாதிரி ராபர்ட் அனுப்பி விடுறாரு. ராபர்ட் கையில குத்துன மாதிரியே தான் அவன் கையிலயும் குத்தி இருக்கும், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஏதோ நம்பர் போட்டிருந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த நம்பரையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த நம்பர் எதை மீன் பண்ணுது செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த 3 நம்பர் ஒரு வசனத்தை தான் மீன் பண்ணுது. அந்த 3 நம்பர்ல அவன் காரை கூட வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. பிளாக் கலர் கார்ல 3 நம்பர் வர மாதிரி ஏதாவது கார் இருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச வேற ஒரு ஃப்ரெண்டு மூலியமா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு 4-5 கார் இந்த ஏரியாலேயே இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. அதுல
அவன் கார் எதுன்றத கண்டுபிடிக்கணும், இவன் தான் வயசு பையனா இருக்கான், இந்த ஜான் வீட்டை செக் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா மத்தவங்களாம் கொஞ்சம் வயசானவங்க, அவங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாரு. இப்ப அந்த ஜானை நமக்கு காட்டுறாங்க. ஜான் அவனோட வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். அவன் வீட்டுக்குள்ள வரும்போதே இவங்க வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஜான் யாரோ இருக்காங்கன்னு யோசிக்கும் போதே இவங்க மண்டிலேயே அடிச்சிடுறாங்க. இப்ப ஜானை லாக் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நீ தானே கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லுடான்றவர் ஹீரோ கேக்குறாரு. ரெக்கார்டிங் போட்ட மாதிரி தான் கேக்குறாரு. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் கிட்ட வேற ஒருத்தர் ஒரு வேலை தந்திருப்பாரு. ஒரு லேடி கிட்ட ஒரு காஸ்ட்லியான பைபிள் இருக்கு, அதை எனக்கு எடுத்து தான்ற வேலை தான் தந்திருப்பாரு. அந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா மரியாவா இருப்பாங்க. இவருமே ஒரு ஸ்டேஜ்ல மரியாவை தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. மேடம் உங்ககிட்ட ஒரு பைபிள் இருக்குல்ல, அது எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எவ்வளவு வேலைனாலும் தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா மரியா சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம போறாங்க. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. சரி வீட்டுல போய் நம்ம பேசி பார்க்கலான்ற மாதிரி நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இவரு வீட்டுக்கு வரும்போதே அவங்க இறந்து போயிருப்பாங்க. என்ன மரியா இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அந்த சமயம் ஜான் பதட்டத்துல ஒரு பொருளை தள்ளி விட்டுருப்பாரு. அந்த சவுண்ட் கேட்டுதான் ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஹீரோ வரும்போது இவர் பயத்துல ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாரு. அப்பதான் ஹீரோ கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல இவரை பார்த்து துரத்தி இருப்பாரு. நான் வரும்போதே அந்த லேடி இறந்து போயிட்டாங்க, நான் சாவடிக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு டைரிக்காக அந்த லேடியை தொல்லை பண்ணியா, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லன்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஜான் இருக்கார்ல, அந்த டைரியை பத்தி சொல்றாரு. அது ரொம்ப பழைய டைரி, அதோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி, 10 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த டைரி போகும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஜானும் பண்ணலனா யார் பண்ணிருப்பா, அப்ப நமக்கு கால் பண்ணது யாருன்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா யோசிக்கிறாரு. அவனை பிடிக்கிற வரைக்கும் நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோ பயப்படவும் செய்யறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஜானே கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இல்ல இவன் பண்ண மாதிரி எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் சொன்ன மாதிரி அந்த டைரி வீட்டுல இருக்கான்னு செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டாரு. ஹீரோயின் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹீரோக்கு போன் கால் வருது. அந்த மர்ம நபர் தான் பேசுறான். நீ ஹீரோயினை தனியா அனுப்பியிருக்க கூடாது, நான் அவளை தூக்கிட்டேன்ற மாதிரி சொல்றான். என்னடா சொல்றேன்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களுமே போலீஸ் கிட்ட புடிச்சு வச்சிருக்க நபரை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த ஜான் இறந்து போயிருக்கான். இவன் எப்படி இறந்து போனான்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. வந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, 3வது கொலை பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. ஹீரோயின் உயிர் ஆபத்துல இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் நம்பாம அரெஸ்ட் பண்றதுக்காக வராரு. இதனால வேற வழி இல்லாம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தடுத்து அவங்க கூட சண்டை போடுறாரு. அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டு இங்க இருந்து ஓடுறாரு. இந்த ஜான் ஒரு டீலருக்கு வேலை பார்த்தான் பாத்தீங்களா, அந்த டீலருக்கு மர்ம நபர் கால் பண்றாரு. உனக்கு அந்த பைபிள் வேணும்ன்றது எனக்கு தெரியும், பைபிளை உனக்கு தரேன், எனக்கு இவ்வளவு காசு வேணும், இந்த இடத்துல வச்சு டீலிங்க வச்சுக்கலான்ற மாதிரிலாம் மர்ம நபர் பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ரொம்ப பதட்டத்துல இருக்காருல, ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. மச்சான் இந்த இடத்துக்கு உடனே வான்னு சொல்றாரு. அங்கதான்டா இருக்கேன் வந்துடுறேன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இததான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. பார்த்தா இந்த ஃப்ரெண்டே தெரியாதனமா இடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் எழுப்புறாரு. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசுறாரு. ஒரு மர்ம நபர் ஹீரோவோட நம்பரை யூஸ் பண்றான் பாத்தீங்களா, அந்த நம்பரோட டவர் ரேஞ்சை வச்சு ட்ரேஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எப்பவுமே ஆஃப்ல தான்டா இருக்கு, அது எப்பெல்லாம் ஆன் ஆகுதோ ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துல தான் ஆன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அந்த சர்ச்சு எங்க இருக்குன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுக்கிறாரு. அந்த சர்ச்சில் இருந்து யாரோ தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த சர்ச்சை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சர்ச்சில் ஏதோ பிரேயர்லாம் நடந்துட்டு இருக்கு போல. நீங்க மேடமை பார்க்கணும்னா உட்காருங்கன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. இவருமே ஒரு ரூம்ல உட்கார்றாரு. அந்த ரூம்ல இருக்க போட்டோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த போட்டோல இருக்கவங்க மரியா மாதிரியே இருக்காங்க. ஆனா அவங்களோட பேரு மேரி அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. 2 பேருமே ட்வின் சிஸ்டர் அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப மேரி இருக்காங்க பாத்தீங்களா, சின்ன பசங்க கூட சேர்ந்து பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. அது எல்லாம் முடிஞ்சு பசங்க கிளம்புறாங்க. அந்த சமயம் இவர் இருக்கார்ல, மேரி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. நீங்க நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கலையா, உங்களோட அக்கா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உங்க அக்காவை யாரு கொலை செஞ்சானோ அவன் தான் என்னோட காதலியை இப்ப கடத்தி வச்சிருக்கான். என் காதலியை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நீ என்னப்பா சொல்ற, என் அக்கா இறந்து போயிட்டாங்களா, உன் காதலி ரங்கூஸ்கிய கடத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவரு ஷாக் ஆயிடுறாரு. என் காதலின்னு மட்டும் தான் சொன்னேன், பேரு ரங்கூஸ்கின்னு நான் சொல்லவே இல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கார்னர் பண்றாரு. அது வந்து நீ தான் சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாளிக்க ட்ரை பண்றாங்க. ரொம்ப சமாளிக்க ட்ரை பண்ணாதீங்க மரியான்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. நீங்க மரியான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாரு. ஆக்சுவலா மரியா இவங்க கிட்ட விளையாடும் போது ஒரு ஸ்டாப் வாட்ச் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதே ஸ்டாப் வாட்ச் தான் இங்க மேரியும் யூஸ் பண்றாங்கன்னு இவருக்கு தெரிய வந்திருக்கும். சோ மேரி இடத்துல மரியா தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி லாக் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு.
இவர் நல்லா லாக் பண்ணிட்டார்ல, அதனால இவங்களுமே இந்த இடத்துல ஒத்துக்கிறாங்க. ஆமா நான் தான் மரியான்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக மேரிய கொலை பண்ணீங்க, என்னோட காதலி ரங்குஸ்கி எங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. நான் ஒன்னும் மேரிய கொலை பண்ணல, கொலை பண்ணதே ரங்குஸ்கி தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்பதான் ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் பழங்காலத்து பொருளை சேர்க்கிறதுனா ஆபியா இருக்கும். அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஜான் இருக்கான் பாத்தீங்களா, மரியாவை பார்த்து தான் மேரின்னு நினைச்சிருப்பான். உங்ககிட்ட இருக்க பைபிளை தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பான். இதை பத்தி இவங்களுமே ரங்குஸ்கி கிட்ட சொல்றாங்க. அந்த பைபிளை பத்தி செக் பண்ணி பார்க்கும் போதுதான் அது காஸ்ட்லி பைபிள்னு உங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே மேரி கிட்ட கால் பண்ணி அந்த பைபிள் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா என் சர்ச்சில் தான் இருக்குன்னு மேரி சொல்றாங்க. அது வேணுமே மரியா கேக்குறாங்க. அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி மேரி மறுத்துறாங்க. ரங்குஸ்கி என்ன சொல்றாங்கன்னா, மேடம் உங்க தங்கச்சிக்கு அந்த பைபிளோட அருமை புரியல, வீட்டுக்கு மட்டும் இன்வைட் பண்ணுங்க, அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கலாம், அவங்க ஏத்துக்கிட்டா நம்ம வித்தரலாம், நிறைய காசு கிடைக்கும், 3 பேருமே ஈக்குவலா பிரிச்சுக்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதனால இவங்களுமே மேரிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. மேரியும் வீட்டுக்கு வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ரங்குஸ்கி அவங்களோட கதையை முடிச்சிடுறாங்க. எதுக்காக அவசரப்பட்டு சாவடிச்சன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் சாவடிச்சேன். இப்ப நீங்க மேரியா அந்த சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சில் இருக்க பைபிளை தூக்குங்க, நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணி போன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. மேரிய கொலை பண்ணும் போதே யாரை மாட்ட வைக்கணும்னு அவ முடிவு பண்ணிட்டா, ஒன்ன மாட்ட வைக்கணும்னு முடிவு பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ கிட்ட அவங்களா வந்து பேசினாங்க பாத்தீங்களா, தேவனா ஹீரோவை மாட்ட வைக்கிறதுக்காக தான் அவங்களா வந்து பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோ தான் வாய்ஸை மாத்தி நம்ம கிட்ட பேசுறாருன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம வேற மாதிரி அவன் கிட்ட பிளே பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. அவன் பேர்லயே இன்னொரு நம்பரை வாங்கணும், அந்த நம்பர் மூலியமா அவன மாதிரியே நம்ம பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது எப்படி பேச முடியும்ன்ற மாதிரி மரியா கேக்குறாங்க. முடியும்ன்ற மாதிரி இவங்களுமே ஒரு ஐடியாவை சொல்றாங்க. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சுல்ல, அந்த வாய்ஸ் அப்டேட் பண்ணிடுறாங்க. இதே வாய்ஸ் மாதிரி மாத்தித்தான்ற மாதிரி கொடுக்குறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் அந்த வாய்ஸ் மாதிரி மாறிடுது. வேற யாரோ கால் பண்ணி இவங்களை மிரட்டுற மாதிரிலாம் இவங்க ஹீரோவை நம்ப வச்சிருப்பாங்க. ஹீரோக்கும் அடிக்கடி கால் பண்ணுவாங்க. சோ அந்த மர்ம நபர் வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் தான். இவங்க நைட்டு நேரம் மரியாவோட வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் போட்டோகிராஃபர் பார்த்திருப்பாரு. போட்டோகிராஃபருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணி இருக்கும். அவன் கூட சொல்லணும்னு ஹீரோ வர சொன்னான் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி போட்டோகிராஃபர் கதையை இவங்க தான் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்திருப்பாரு. சர்ச்சில் இருக்க பைபிள்லாம் இவங்க தூக்கி இருப்பாங்க. ஜான் ஒருத்தன் மாட்டினான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட டீலரோட டீடைலை வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் தேவையில்லைன்ற மாதிரி அவன் கதையை முடிச்சிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உண்மையான மரியாவை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த டீலரை நமக்கு காட்டுறாங்க. அவருமே டீலிங் முடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அப்பதான் எதிர ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவருக்கு கால் வந்தது பாத்தீங்களா, ஹீரோயின் தான் கால் பண்ணிருப்பாங்க. டீலர் மூலியமா அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதனால தான் கால் பண்ணி டீல் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இப்ப அவங்களுமே அந்த பைபிளை செக் பண்ணி பாக்குறாங்க. நல்ல பைபிள்னு தெரியுது. அதுக்கான காசை கரெக்டா தந்துடுறாங்க. அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இவங்க போலான்னு நினைக்கும் போது ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோவை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ தனியா வந்திருக்க மாட்டாரு, டீமோட தான் வந்திருப்பாரு. இப்ப டீமை பார்த்தோன்னே இவங்களும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. டீமை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் துரத்திட்டு இருக்காங்க. இவங்க தப்பிச்சு ஒவ்வொரு பக்கமா ஓடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கேகே கிட்ட மாட்டிடுறாங்க. கேகே ஷூட் பண்ணிடுறாரு. அவங்க ஷூட் பண்ற மாதிரி வந்திருப்பாங்க, அதனால தான் கேகே ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப இவங்க புல்லட் வாங்கி இருக்காங்கல்ல, இவருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. நான் உன்னை லவ் பண்ணது மட்டும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே அதை கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க சட்டுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கூட நான் போய் சொன்னா நீ நம்புற, நீ சரியான முட்டாள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அவங்க உயிர் ஒரு ஸ்டேஜ்ல போயிருது. அவங்க நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு ஹீரோக்கு புரியுது. இருந்தாலுமே அவங்கள பயங்கரமா லவ் பண்ணிருக்காருல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.